வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு ட்வின் ஸ்டார் எக்ஸாசிஸ்ட்ன்ற சூப்பரான அனிமை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அனிமை உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. சரி, நம்ம சேனலுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைமாக வந்துருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்து வைங்க. அப்போதான் இதுக்கப்புறம் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வல்லன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். என்ன மன்னிச்சிருங்க யூட்டோ, இக்காரி, யுவான், காச்சன், டாட்சுயா, அமி, டெட்சுச்சி, என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு ஸ்ட்ராங்கான எக்ஸாசிஸ்டா கண்டிப்பா ஆகிய தீருவன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே பிரசன்ட் லைஃபுக்கு வந்தா நீ கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்மளுடைய ஹீரோயினும் குளிச்சுக்கிட்டு இருந்துட்டு வந்து ட்ரெஸ்ஸை போட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா நம்மளுடைய ஹீரோவோ உன்னை விட எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டா, அதனால என்னை ஏத்துக்கோன்னு ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிரு ரோக்குரு, எனக்கு மட்டூரி காய்ஸை தான் பிடிக்கும்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்காக நான் என்னைய மாத்திக்கிறேன், என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. ரோக்குரு, முதல்ல உங்ககிட்ட என்னடா நல்ல விஷயம் இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லவும் ஹீரோக்கு ஒரே அசிங்கமாயிட்டு அங்கிருந்து ஓடி வரவும் குறுக்கால மயூரி வரவும் அவன் மேல இடிச்சுக்கிட்டு அப்படியே சைட்ல போயிடுறான். ரோக்குரு, நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறத நிறுத்தவே மாட்டியாடான்னு மயூரி கேட்கவும், மயூரி நீயாச்சும் என்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த பத்தி சொல்லுன்னு ஹீரோ கேட்கவும், அது வந்து வாங்கிட்டேன்னு மயூரி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த இடத்துல சின்ன பசங்க ஒருத்தனுடைய பேக்கை புடுங்கி வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த பேக்கை திருப்பி அந்த பையன் கிட்டேயே கொடுங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடி வரவும் குறுக்கால ஒரு பூனை வர நம்ம ஹீரோ போயிட்டு அப்படியே அந்த கல்லுல அடிச்சுக்கிறான். ரோக்குருன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த பேக்கை திருப்பி கொடுங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பேக்கை கொடுத்துட்டு அங்கிருந்து பயந்துகிட்டு ஓடி போயிடுறானுங்க. மயூரியா அப்படியே ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. சீனை கட் பண்ணா நம்மளுடைய ஹீரோயினும் அவளுடைய ஃபேமிலி போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்க. திடீர்னு அந்த இடம் ஃபுல்லா என்னவோ ஆக ஆரம்பிச்சு கருப்பு கல்லெல்லாம் ஆகிடுது. வினோசமா காகேங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு பூனை சொல்லிக்கிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துல காகேங்க எல்லாமோ வரவும் அதை பார்த்து பயந்துகிட்டு அந்த ட்ரெயின்ல இருந்த ஆளுங்க எல்லாரும் இறங்கி ஓடி போயிடுறாங்க. வினோசமா நம்மள சுத்தி வலிச்சுட்டாங்க, நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு பூனை கேட்டுக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா வேலைக்காவாது, அடிச்சு தூக்குறது தான் சொல்லிட்டு ஹீரோயின் அவளுடைய தாலிஸ்மாவை எடுத்துக்கிட்டு மாகாண கேட்டு ஓப்பன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த காகேங்க இருக்கிற இடத்துக்கு போகவும் அந்த காகேங்க எல்லாம் வேகமா ஹீரோயின் சைடு வந்துகிட்டு இருக்க. சீனை கட் பண்ண என்ன கூட்டிங்களாமே நிறையக்கோ சொல்லிக்கிட்டு இருக்க. இத கொஞ்சம் பாருடான்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்கவும், இது நம்ம இருக்கிற இடத்துக்கு கிட்ட இருந்து வர மாதிரி தெரியுதே, நாங்க இப்பவே கிளம்புறோம் அந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு அட்சுஷி சினோசுகி நம்மளுக்கு வேலை வந்துருச்சுறான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க எல்லாரும் கிளம்புறதுக்கு ரெடியா நின்னுகிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அந்த நேரம் பார்த்து அங்க வரவும், ரோக்குரு நீ சரியான நேரத்துக்கு தான் இங்க வந்திருக்க, வா எங்க கூடன்னு ரெயோக்கோ சொல்லிக்கிட்டு இருக்க. நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லி இருக்கேன்ல, நான் அந்த காகியங்களை அழிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ அங்கிருந்து ஓடி போகவும் இவன் எப்பயும் போலதான் இங்க இருந்து ஓடி போயிடுறான். எதுக்காக தான் இங்க வந்து சேர்ந்திருக்கானோ தெரியலன்னு பர்பிள் மண்டகாரம் சொல்லிட்டு இருக்கவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி இவன் இந்த இடத்துக்கு வரப்ப எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான எக்ஸாசிஸ்டா அவனு விருப்பப்பட்டான். அது மட்டும் இல்லாம ரோக்குரு மட்டும் தான் இனாட்சுகி ட்ராஜடியில இருந்து தப்பிச்சவன்னு ரயோக்கு சொல்லிக்கிட்டு இருக்கவும் என்னன்னு அவன் ஷாக்காவ அப்படியே சீனை கட் பண்ணா நம்மளுடைய ஹீரோயினும் அங்க இருக்கிற காகேங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அதில் ஒரு காகே கூட இருக்கிற காகேவை எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு பயங்கர சக்தி வாய்ந்ததா மாறிட்டு ஹீரோயின் அடிக்க வரவும் ஹீரோயின் அதுல இருந்து தப்பிச்சுட்டு அவளுடைய தாலிஸ்மா பவரை யூஸ் பண்ணி அவளுக்கு பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க. பார்த்தா அந்த காகே ஹீரோயினே பிடிச்சி தூக்கிக்கிட்டு போயிடுது. வினோசமா சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கன்னு நம்மளுடைய பூனை சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வந்து அவளுடைய தாலிஸ்மா பவரை வெளியில வர வச்சுட்டு ஆஷன் இமாலிசேஷன் சொல்லிட்டு அந்த காகேவை அழிச்சிடறா. வெல்டன் பினோசம்மானு பூனை சொல்லிக்கிட்டு இருக்கவும் எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, ஒரே மயக்கமா வருதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோயின் கீழே விழுற மாதிரி போய்கிட்டு இருக்க. அப்படியே அந்த மாங்கோ இடத்துல இருந்து ரியல் வேர்ல்டுக்குள்ளார வரவும் நம்ம ஹீரோவோ நம்மளுடைய ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருந்து டக்குன்னு எகிரி பிடிக்க ட்ரை பண்ணி அவனும் தண்ணிக்குள்ளார விழுந்துறான். நல்ல வேலை என்னுடைய கதை கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோவோ வச்ச கண்ணு வாங்காம ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் என்னவோ மேப் மாதிரி இருக்கிறத எடுத்துக்கிட்டு வந்து நீட்டவும் நீ இந்த ஸ்டார் இருக்கிற இடத்துக்கு போகணுமான்னு ஹீரோ கேட்க அம்மானு ஹீரோயினும் தலையாட்ட, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு இடத்த கேள்விப்பட்டதே இல்லையன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கவும் சரி நானே ஒன்னு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்க. நம்ம இப்ப எந்த இடத்துல இருக்கோம்னு தெரியலையே, நீ என்ன
என்ன அப்படி பார்க்காத, எனக்கு தெரியும் நம்ம வேற வழியில தான் வந்துட்டோன்னு. இதுக்கெல்லாம் காரணம் உன்னுடைய மேப்பு தான், நான் இல்லைன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினோ ஹீரோவை கூப்பிட்டு கேண்டி ஷாப்பை காட்டிக்கிட்டு இருக்க. என்ன உனக்கு பசிக்குதா அப்படின்னா போய் நீ சாப்பிட்டு வான்னு ஹீரோ சொல்லவும், ஆனா என்கிட்ட காசு இல்லையேன்னு ஹீரோயின் சொல்ல, சரி ஒண்ணு மட்டும் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய வாலெட்டை கொடுக்க, பார்த்தா ஹீரோயினோ நிறைய வாங்கி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. நான் ஒண்ணு மட்டும் தானே வாங்க சொன்ன, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த ஓஜியை உனக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமா? உன்னோடைய மூஞ்ச மட்டும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு நீ சாப்பிடாத, சரி ஒன்னாச்சும் கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கை வைக்க போகவும், ஹீரோயின் திருப்பிக்கிட்டு அவளுடைய மூஞ்ச கொடூரமா வச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோவும் கடுப்பா நடந்து வந்துகிட்டு இருக்க. இருடா நானும் வரேன், என்னை விட்டு போகாதரான்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்க. பார்த்தா திடீர்னு அந்த இடம் ஃபுல்லா கருப்பு கல்ல மாற ஆரம்பிச்சு அந்த சின்ன பசங்க 2 பேரும் அங்கிருந்து காணாம போயிடுறாங்க. ஹீரோயினோ மாகாணம் கேட்டு ஓப்பன்னு சொல்லவும், என்னது இவ ஒரு எக்ஸாசிஸ்டான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோவும் தெரியாம அந்த இடத்துக்குள்ளார போயிடுறான். எழுந்தரா நம்ம 2 பேரும் ஒன்னா வீட்டுக்கு போயிடலான்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த காகேவும் அந்த சின்ன பசங்களை சாப்பிட்ற மாதிரி போகவும் ஹீரோயின் டக்குன்னு வந்து அந்த காகேவை சாவடிச்சிட்டு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், திடீர்னு அந்த இடத்துக்கு இன்னும் பல காகேயங்க எல்லாம் வந்துருது. என்னடா இந்த இடத்துக்கு இவ்வளவு காகேயங்க வந்திருக்குன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. நம்மளுடைய ஹீரோயினும் அவளுடைய தாலிஸ்மாக்களை எடுத்துக்கிட்டு அவளுடைய சக்தியை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஷூரஸ் ஆஃப் என்லைட்மெண்ட் டான்ஸ்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு அங்க இருந்த எல்லா காகேவையும் சாவடிச்சறா. இளந்தரான்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அவளுடைய தாலிஸ்மா பவரை யூஸ் பண்ணி அவனை சரி பண்ணிட்டு, நீ இந்த இடத்துல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு நம்மளுடைய ஹீரோவை பார்த்து கேட்கவும், நீ தான் என்ன இந்த மாகாணம் இடத்துக்கு வர வச்சன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படின்னா உனக்கு மாகாணம் பத்தி தெரியுமா? அப்படின்னா நீ ஒரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த இடத்துக்கு இன்னும் சக்தி வாய்ந்த காகே ஒண்ணு வந்துருது. இந்தா நீ இந்த தாலிஸ்மாவை எடுத்துக்கிட்டு இந்த பசங்களை இங்க இருந்து கூட்டிக்கிட்டு போயிடுன்னு ஹீரோயின் சொல்ல, அப்படின்னா நீ என்ன பண்ண போறன்னு ஹீரோ கேட்கவும், ஃபியூச்சர்ல யாரையும் இந்த காகேங்க தொல்லை பண்ணக்கூடாது, அந்த காரணத்தினால தான் நான் ஒரு எக்ஸாசிஸ்ட் ஆனேன், அது மட்டும் இல்லாம எக்ஸாசிஸ்ட் ஆவறது என்னுடைய கனவுன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ இப்ப என்னதான் சொல்ல வரன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கவும், நம்ம ஹீரோயினா அந்த இடத்துக்கு வந்துட்டு எம்பெர்னல் லோட்டஸ் டான்ஸ்னு சொல்லிட்டு வேகமா அந்த காகேவை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவளுடைய சக்தி எல்லாம் குறைஞ்சிருது. அவகிட்ட இருந்த தாலிஸ்மாக்களும் காலியா ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து நிக்கவும், ஒன்னால அதை சமாளிக்க முடியாது, நீ செத்து போயிடுவடான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நீ செத்து போயிட்டேன்னா உன்னால எப்பயும் அந்த ஓகிய சாப்பிட முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு பய நினைவுகள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அவங்கிட்ட இருந்த தாலிஸ்மாவை யூஸ் பண்ணி அவனுடைய சக்தியை வெளியில வர வச்சுக்கிட்டு இருக்க. இவனுடைய கைக்கு என்ன ஆச்சுன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஹீரோ வேகமா வந்து அதை ஒரே அடியிலே அடிச்சு காலி பண்ணிடுறான். என்ன ஒரே அடியில அவன் அதை சாவடிச்சுட்டானா, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு சக்தியை பார்த்ததே இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இது ஒன்னும் சக்தி இல்லை, இது எனக்கு கிடைச்ச சாபன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அதை கேட்டு லைட்டா ஷாக் ஆயிடுறா. இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதுக்கப்புறம் வரப்போற எபிசோடு எல்லாத்துலயும் பல ட்விஸ்டுங்களும் எதிர்பார்க்காத சம்பவங்களும் நடக்க போகுது. அது எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துவீங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி, நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.